நடிகை அன்சிகா மோட்வானிக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்ப வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த 2022 தான் அன்சிகா சோகல் கத்தூரியா அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா சோகல் கத்தூரியா இதுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு அன்சிகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில சோகல் கத்தூரியாவுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தனிப்பட்ட பிரச்சனை காரணமா டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ அன்சிகா 2022 சோகல் கத்தூரியாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு நண்பனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே அப்படின்னு அன்சிகாவை திட்டி கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு இஷ்யூ பெருசா பேசப்பட்டு வந்தப்ப அன்சிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா சோகல் கத்தூரியா ஒய்ஃப் அன்சிகா கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்படியே தான் வச்சிருக்காரு. ஸோ இது மூலமாகவே இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை தான் இன்னும் தெரியல. பாலிவுட் மீடியா ஃபுல்லாகவே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அன்சிகாவோட ஃபேமிலிக்கும் சோகல் கத்தூரியா ஃபேமிலிக்கும் ஒத்து வரவே இல்லை. அன்சிகாவோட ஃபேமிலியை விட சோகல் கத்தூரியாவோட ஃபேமிலி ரொம்பவே பெருசு. அதனால ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்காமா. ஸோ அதனாலேயே இவங்க 2 பேரும் தனியாக அப்பார்ட்மெண்ட் எடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்ததால் அன்சிகா அவங்களோட அம்மா கூடயும் சோகல் கத்தூரியா அவங்களோட ஃபேமிலி கூடயும் இருந்து தனித்தனியாக வாழ்ந்துட்டு வரதா பேசப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து தான் இப்போ இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிய போகிறாங்க அப்படின்னு அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி அவங்க கிட்டேயே நேரடியாக நீங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஹன்சிகா இதுக்கு பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதே போல் சோகல் கத்தூரியா கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவங்களும் இதுக்கு பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதனாலேயே இவங்க 2 பேருக்கும் இடையே விவாகரத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி இவங்களே ஓப்பன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.